Hello everyone, welcome back to my channel. Nanda Imtiaz and this is the 5% Club. இது ஒரு market analysis video. So let's get right into it. Okay guys, market ஒரு ரொம்ப நல்ல லெவலில் போயிட்டுருக்கு. அதாச்சும் பாசிட்டிவ், வெரி பாசிட்டிவ் மார்க்கெட்ஸ். எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ண, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே வெரி குட் ரிட்டர்ன்ஸே கொடுக்கும். இந்த மாதிரிலாம் இருந்தால் தட் இஸ் இந்த இயர் நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும். பிகாஸ் இஃப் யூ சி 2023 வந்து ஒரு நல்ல இயராக தான் இருந்திருக்கு. ஓகே, there's nothing bad. 23 சைட்வேஸ் இருந்திருக்கு. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து மார்க்கெட் ரேலியாக இருக்குது பாருங்கள். ஆல்மோஸ்ட் ஓகே, ஃப்ரம் 17,000 பாயிண்ட்ஸ் டு 22,000 பாயிண்ட். தட்ஸ் அ வெரி குட் மூவ். ஏதாச்சும் இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் நல்ல ரிட்டர்ன்ஸே இப்போ வச்சுருப்பாங்க. இட் இஸ் அ ட்ரூத். ஓகே, ஸோ நாளைக்கு நம்ம வியூ என்னங்கிறத பார்த்துக்கலாம். நிஃப்டியில் கைஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். புல்லிஷாக இருக்க மார்க்கெட் அப்படிங்கும்போது மார்க்கெட் கேப்சர் பண்ணுறது, டைம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே, அதே மாதிரி மார்க்கெட் ஒரு நாளில் 2 நாள் பேக் டு பேக் கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் புல்லிஷாக இருக்குன்னு தான் அர்த்தம். ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கேயே வந்து 2 டைம் கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த நமக்கு இதனால் பிடிக்க முடியல. இந்த இடத்துல என்னால் பிடிக்க முடியல, கேப்சர் பண்ண முடியல. பட் பேங்க் நிஃப்டியில் நல்ல ஒரு லெவலில் கேப்சர் பண்ணி ஹோல்ட் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, ஒருவேளை மார்க்கெட் ஃப்ளாட் எங்கேயாச்சும் ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு சின்ன புல் பேக் வந்துச்சுன்னா, அதாச்சும் 22,100க்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக பை பண்ணுவேன். பை பண்ணி என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 22,065 இல்லாட்டி 50 கிட்ட இருக்கும். ஓகே, இல்லை ஒரு வேளை கேப் அப் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, அதாச்சும் மார்க்கெட்டிங் எங்கேயாச்சும் கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு புல் பேக், அதாச்சும் மார்க்கெட் இப்படி கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு புல் பேக் வந்து ரிட்டர்ன் இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது மட்டும்தான் நான் என்ட்ரி பண்ணுவேன். அதாச்சும் இதுதான் ஃபர்ஸ்ட் புல் பேக். இந்த புல் பேக்கை பிரேக் பண்ணும், பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் ஃபர்ஸ்ட் புல் பேக். இந்த புல் பேக்கை பிரேக் பண்ணோடனே நான் இங்கே எங்கேயாச்சும் என்ட்ரி பண்ணுவேன். இங்கே என்ட்ரி பண்ணுவேன், இங்கே என்ட்ரி பண்ணி இந்த லெவலில் என்ட்ரி பண்ணுவேன். இங்கே எங்கேயா ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகே, ஸ்டாப் லாஸ் டிபெண்டிங் ஆன் த லோ. இந்த லோ கிட்ட ஸ்டாப் லாஸ் எங்கேயாச்சும் இருக்கும். ஓகே, ஸோ இப்படி தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா புல்லிஷாக இருக்கிற மார்க்கெட்டில் இது ஒரு நல்ல டெக்னிக் என்ட்ரி பண்ணுறதுக்கு. அப்படி இல்லை எங்கேயாச்சும் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ப்ரைஸில் தான் என்ட்ரி பண்ணுவேன். ஓகே, ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஐடியா. பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த லெவலில் கரெக்டாக என்ட்ரி பண்ணோம். 1:7 ஆல்ரெடி டார்கெட் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் இதோட ரெசிஸ்டன்ஸ். அதாச்சும் 48,205, 48,340, 48,440, 48,560 இதெல்லாம் வந்து இதோட ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ஒரு புல் பேக் வரும். அதெல்லாம் நமக்கு நல்ல ஆப்போசிட்டு என்ட்ரி பண்ணுறதுக்கு. அதாச்சும் ஒரு வேளை நாளைக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி 48,250க்கு மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவேன். பர்ச்சேஸ் பண்ணி என்னோடய ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்கும். இப்போ என்னோடய ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பார்த்தா 48015 தான் இருக்குது. ஓகே, ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது. நான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸில் கூட என்னை வச்சு நான் ஹோல்ட் பண்ணலாம். ஆனால் பெரிய டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டாப் லாஸ் 200 பாயிண்ட் இஸ் வெரி பிக். ரொம்ப பெரிய ஸ்டாப் லாஸ். ஒரு 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, கண்டிப்பாக மார்க்கெட் கொடுக்குன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி நாளைக்கு எப்படின்னு. பட் இப்போ நான் நெகட்டிவ் சைட் பார்க்கவே இல்லை. ஏன்னா மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது. நெகட்டிவ் பார்த்து யூஸே கிடையாது. தேவையில்லாமல் ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் யூஎஸ் ஆயில். யூஎஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்ட்ரி இந்த இடத்துல கொடுத்துருக்கு நமக்கு. அதாச்சும் 1 hour டைம் ஃப்ரேமில், 4 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரெண்ட் லைன். ஓகே, 4 hour டைம் ஃப்ரேமில் இது ஒரு ட்ரெண்ட் லைன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த ட்ரெண்ட் லைன் வந்துட்டு 3 டைம் டச் ஆகிருக்கு. இது 4th டைம் டச் பண்ணி கீழே பிரேக் பண்ண முடியாமல் இந்த 4 hour கேண்டிலில் என்கல்ஃப் ஆல்மோஸ்ட் பண்ணிடுச்சு. என்கல்ஃப் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதோட க்ளோசிங் ப்ரைஸ்க்கு மேலே இருக்குது. ஓகே, ஸோ நான் இங்கே என்ட்ரி பண்ணி ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதாச்சும் என்னோடய டார்கெட் பார்த்தா $73.50 கிட்ட இருக்குது. $71.60 65 என்ட்ரி பண்ணியிருக்கேன். ஓகே, அது போக இது ஒரு நல்ல ட்ரையாங்கிள் பேட்டர்ன். 4 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு நல்லவே ட்ரையாங்கிள் பேட்டர்ன். அதாச்சும் மேலே 5 டைம்ஸ் டச் ஆகிடுச்சு, கீழே வந்து 4th டைம் டச் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இது ஒரு நல்ல பேட்டர்ன். இங்கே என்ட்ரி பண்ணியிருக்கோம். லெட்ஸ் சி. அது போக மார்க்கெட் வந்து ஹையர் ஹைஸ் தான் பண்ணிட்டு போகுது. ஓகே, இந்த ஹை பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து நல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட்மே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த பேட்டர்ன் தாண்டி வெளியே போயிடுச்சுன்னா இது பாட்டம் கேப்சர் பண்ணதாக கூட நினச்சிக்கலாம். ஒருவேளை நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ் கரெக்டு, நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் கரெக்ட் அப்படின்னா நம்ம பாட்டம் கேப்சர் பண்ணால் கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே நான் என்ட்ரி பண்ணியிருக்கேன். லெட்ஸ் சி எப்படி போகுதுன்னு. நெக்ஸ்ட் இஸ் கோல்டு. ஒரு நல்ல ஒரு குரூஷியல் லெவலில் இருக்குது. அதாச்சும் 2060க்கு மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருந்தா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவேன். பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 2050 இருக்கும். ஓகே, டார்கெட் 2085 வரைக்கும் வச்சுருக்கேன். ஏன்னா கோல்டும் அதே மாதிரி ஹையர் ஹைஸ் தான் பண்ணிட்டு போகுது. ஸோ கோல்டு, க்ரூட் ஆயில் ரெண்டுமே ஒரே மாதிரி ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் இங்கே ஒரு சின்ன கன்சர்ன். ஏன்னா ரெண்டுமே வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ட்ரேட் பண்ணும்.
இங்கேருந்து கோல்டு கீழே வர சான்சஸ் நிறையா இருக்குது. இங்கேருந்து இது வரைக்கும் வந்துச்சுன்னா கூட வெல் அண்ட் குட். எனக்கு அது க்ரூட் ஆயிலில் பாசிட்டிவ் ஆயிரும். ஓகே, பட் திஸ் இஸ் த பொசிஷன் வேர் ஐல் பி பையிங் இட். அப்புறம் நமக்கு 4 ஸ்டாக்ஸ் இருக்குது இன்றைக்கி ஸ்விங் ட்ரேடிங்க்கு. ஃபர்ஸ்ட் இஸ் வோல்டாஸ் வீக்லி டைம் ஃப்ரேமில் நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஓகே, வீக்லி கேண்டில் நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டில். அதாச்சும் இங்கே ஒரு புல் பேக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதாச்சும் எனக்கு 1030 1070 வரைக்கும் என்ன காஸ்ட்டில் கிடச்சாலுமே நான் பர்ச்சேஸ் பண்ணி 1005 இல்லை 1008 என்னோடய ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகே, அப்சைட் டார்கெட் ஐ டோன்ட் நோ. நான் எப்போவுமே ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸில் மட்டும்தான் பிலீவ் பண்ணுறேன். பிகாஸ் ஐ எம் அ ஸ்விங் ட்ரேடர். நான் பொசிஷனில் மட்டும்தான் எடுத்துகிட்டு போவேன். ஸோ நான் வந்துட்டு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸில் மட்டும்தான் பிலீவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் வோல்டாஸ். நெக்ஸ்ட் இஸ் எம்ஆர்பிஎல். அதாச்சும் பெங்களூர் ரெஃப் அண்ட் பெட். ஓகே, சம் குட் ஸ்டாக் ஐ கெஸ். அதாச்சும் மந்த்லி டைம் ஃப்ரேமில் ஸ்ட்ராங்கான 2 ரெசிஸ்டன்ஸை நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நல்ல பிரேக் அவுட் கொடுத்து இப்போ இங்கே சஸ்டெயின் ஆகிருக்கு. ஆக்சுவலாக நமக்கு இங்கே 170 இல்லாட்டி 170க்கு மேலே போச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணி என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 155 கிட்ட இருக்கும். இல்லை புல் பேக் ஒன்று கொடுக்குது, நல்ல டீப் கரெக்ஷன் கொடுக்குதுன்னா 145க்கு மேலே ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கிடச்சா கூட நான் பை பண்ணுவேன். ஓகே, ஸோ இதுதான் லெவல். நெக்ஸ்ட் இஸ் ஃபார் ஜுவாரி இண்டஸ்ட்ரீஸ் லிமிட்டட். சேம் ஸ்டோரி. அதாச்சும் வீக்லி டைம் ஃப்ரேமில் தேர்ட் டைம். ஓகே, அதாச்சும் இங்கே கொஞ்சம் அக்யூமுலேஷன் விச் இஸ் ரியலி a குட் சைன். இந்த மாதிரி அக்யூமுலேஷனாக பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஐ எம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் அண்ட் பையிங் தட். ஓகே, ஒரு வேளை எனக்கு 238 அந்த ப்ரைஸ் இல்லாட்டி 225 இந்த ப்ரைஸ்க்குள்ளே எங்கேயாச்சும் கிடச்சிருந்தா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 215 ருபீஸ் இதில் இருக்கும். ஓகே, ஏன்னா இந்த ஸ்விங்க்கு கீழே தான் என்னோடய ஸ்டாப் லாஸ் இருக்கும். இல்லை அதுக்கும் கீழே இன்னி வந்து டீப் கரெக்ஷன் கொடுக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பொசிஷன் க்ரியேட் பண்ணுவேன். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சுவன் லைஃப் சயின்ஸ் ஆன் அ வீக்லி டைம் ஃப்ரேம். இதுதான் இதோட ரீசெண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதாச்சும் அதை பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. பிரேக் அவுட் கொடுத்து இங்கே ஒரு புல் பேக் விச் இஸ் ரியலி குட். இந்த புல் பேக் வந்து ரொம்ப நல்ல புல் பேக். இந்த புல் பேக்கில் கண்டிப்பாக 119லேருந்து 125 வரைக்கும் என்ன காஸ்ட் கிடச்சாலுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன் நான். இல்லை 116லேருந்து 121 வரைக்கும் என்ன காஸ்ட் கிடச்சாலுமே நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். பர்ச்சேஸ் பண்ணி நான் என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 105 or 108 இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் அண்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் ஃபார் டுடே. உங்களுக்கு என் கான்டென்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எந்த விதமான டிப்போ காலோ கிடையாது. ஜஸ்ட் வியூ ஆன் த மார்க்கெட். நான் எப்படி மார்க்கெட்ஸை பார்க்குறேன், எப்படி ட்ரேட் பண்ண போகிறேங்கிற ஐடியாஸ் தான் இது. ஓகே, அதே மாதிரி மார்க்கெட்டை தயவு செஞ்சு கற்றுக்கிட்டு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுங்க. நல்ல ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக. பிகாஸ் இந்தியன் எக்கனாமி நல்லபடியாக க்ரோ ஆகிறது. we are able to see it. This is the right time for anybody to invest in India, அதோஸ் இந்தியன் ஸ்டாக்ஸ் எல்லாத்துலேயுமே. ஸோ உங்கள் மணியும் ஈஸியாக க்ரோ ஆகும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை கண்டென்ட். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னாலையும் க்ரோ பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை.